திருச்சியில் காவிரி ஒழுங்காற்றுக் குழு மற்றும் ஒன்றிய அரசை கண்டித்து விவசாய சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். தமிழ்நாடு விவசாய சங்கத்தின் திருச்சி மாவட்ட குழு சார்பாக திருச்சி ரயில்வே ஜங்ஷன் எதிரில் உள்ள காதி கிராப்ட் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் திருச்சி மாமன்ற உறுப்பினர் சுரேஷ், நிர்வாகிகள் ராஜேந்திரன் உட்பட ஏராளமானோர் பங்கேற்றனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் அனைத்து பாசன வாய்க்கால்களும் உடனடியாக தூர்வார வேண்டும், சிதிலமடைந்து கிடக்கும் பாசன குழுமிகள் மற்றும் பிரிவு வாய்க்கால்களின் கட்டமைப்பை சீர்படுத்த வேண்டும், தமிழகத்திற்கு குடிநீர் திறக்க மறுக்கும் கர்நாடக அரசையும் கர்நாடக அரசுக்கு துணை போகும் காவிரி ஒழுங்காற்று குழுவையும் கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டத்தில் முழக்கம் எழுப்பப்பட்டது. நாமக்கல்லில் குடித்தண்ணீர் கேட்டு பெண்கள் காலி குடங்களுடன் மாவட்ட ஆட்சியருக்கு மனு கொடுக்க வந்தனர். நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் அடுத்துள்ள கருந்தாம்பாளையம் ஊராட்சியில் 300க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வசித்து வருகின்றனர். கடந்த ஒரு மாதம் முன்பாக பெய்த மழையினால் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிக்கு வரும் குழாய் உடைந்து நீர் வீணாகப் போவது மட்டுமல்லாமல் மின் மோட்டாரும் பழுதாகியுள்ளது. ஆகையினால் பொதுமக்கள் தொடர்ச்சியாக பஞ்சாயத்து உறுப்பினருக்கும் பஞ்சாயத்து தலைவருக்கும் மனு கொடுத்தும் கடந்த ஒரு மாதமாக தண்ணீர் வரவில்லை என கூறி பொதுமக்கள் தண்ணீர் கேட்டு காலி குடங்களுடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு மனு கொடுக்க வந்தனர். பின்னர் ஆட்சியரிடம் மனு கொடுத்து சென்றனர். குடியாத்தத்தில் பள்ளி மாணவர்களை வைத்து காவல்துறை சார்பில் போதை விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் தனியார் பள்ளி மற்றும் குடியாத்தம் காவல்துறை சார்பில் போதைப்பொருள் விழிப்புணர்வு பேரணி நடத்தப்பட்டது. இதில் குடியாத்தத்தில் இருந்து பழமநேரி செல்லும் சாலையில் போதைப் பொருட்களால் ஏற்படும் தீமைகள் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பதாகைகளை ஏந்தியவாறு பேரணியாக சென்றனர். பள்ளி அருகாமையில் உள்ள பெட்டிக் கடைகளில் போதைப் பொருட்கள் தொடர்ந்து சோதனை செய்து விற்பனை செய்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும், மேலும் முழுமையாக போதைப் பொருட்களை ஒழிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் குடியாத்தம் போலீசார் தெரிவித்துள்ளனர். நாமக்கல் மாவட்டம் எலச்சிபாளையம் ஒன்றியம் குறுக்கபுரம் பகுதிக்கு உட்பட்ட செல்லதுரை என்பவரது நிலத்திற்கு அருகில் காளியம்மன் கோவிலும் பொதுக்கிணறும் உள்ளது. இந்த இடத்தை 800 ஆண்டுகளாக குறுக்கபுரம் ஊரில் வசித்து வரும் அருந்ததியர் சமுதாயத்தினர் சார்ந்தவர்கள் வழிபட்டு வந்துள்ளனர். மேலும் அதில் உள்ள பொதுக்கிணற்றை குடிநீர் ஆதாரமாகவும் உபயோகித்து வருகின்றனர். இந்நிலையில் செல்லதுரை இந்த கிணறு மற்றும் கோவில் இருக்கும் இடத்தை சேர்த்து விற்பனை செய்ய முயற்சி செய்வதாக கூறி இதற்கு முழுமையான தீர்வினை மாவட்ட ஆட்சியர் எடுக்க வேண்டும் என கோரி அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். திருவண்ணாமலையில் சாலை விபத்தில் படுகாயமடைந்த வாலிபரை மாவட்ட ஆட்சியர் மீட்டு அரசு மருத்துவமனையில் சேர்த்த நிகழ்வு பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் தாலுகா கல்தாம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த பவன்குமார் என்பவர் திருவண்ணாமலையில் இருந்து போலூர் நோக்கி இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார். அப்போது போலூரில் இருந்து திருவண்ணாமலை நோக்கி வந்த வேனும் பைக்கும் மோதிக்கொண்ட விபத்தில் இருசக்கர வாகனத்தை ஓட்டி சென்ற பவன்குமார் தலையில் படுகாயம் ஏற்பட்டது. அப்போது அந்த வழியாக வெம்பாக்கத்திற்கு அரசு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக சென்று கொண்டிருந்த மாவட்ட ஆட்சியர் படுகாயமடைந்த வாலிபரை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தார். இந்நிகழ்வு பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. மதுராந்தகம் அருகே உள்ள பூதூர் கிராமத்தில் கடந்த 15 நாட்களாக மின்மாற்றி பழுதடைந்து இதுவரை மாற்றம் செய்யாமல் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளதால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே உள்ள பூதூர் கிராமத்தில் கடந்த 15 நாட்களுக்கு முன்பு மின்மாற்றி பழுதடைந்தது காரணமாக மின்வாரிய அதிகாரிகளுக்கு புகார் அளிக்கப்பட்டது. ஆனால் தற்போது வரை நடவடிக்கை எடுக்கப்படாமல் மின்சாரம் இன்றி கிராம மக்கள் தவித்து வருகின்றனர். இதுகுறித்து மின்வாரிய அதிகாரிகளை தொடர்பு கொண்டால் மின்வாரிய அதிகாரிகள் யாரும் அழைப்பை ஏற்பதில்லை என கூறி சுமார் 50க்கும் மேற்பட்ட பெண்கள் மதுராந்தகம் திருக்கிழுக்குன்றம் சாலையில் பூதூர் என்ற இடத்தில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சத்தியமங்கலம் இலவச வீட்டுமனை பட்டா கொடுத்து 10 ஆண்டுகளாகியும் நிலத்தை தராததால் பாதிக்கப்பட்டவர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் மலையடி புதூரை சேர்ந்த சுமார் 100க்கும் மேற்பட்ட மக்களுக்கு சுமார் 10 ஆண்டுகளுக்கு முன்பு மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் 3 சென்ட் அளவு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டது. ஆனால் இலவச வீட்டுமனை பட்டா வழங்கி 10 ஆண்டுகளாகியும் இதுவரை சம்பந்தப்பட்டவர்களுக்கு நிலத்தை வழங்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இதுகுறித்து பலமுறை சத்தியமங்கலம் தாலுகா அலுவலகத்தில் மனு அளித்தும் இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என பாதிக்கப்பட்ட 50க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர்.
பள்ளி குழந்தைகளுக்கு இந்து மலையாளி என ஜாதி சான்றிதழ் வழங்க கோரி ஆட்சியர் அலுவலகத்தில் பள்ளி குழந்தைகளுடன் பெற்றோர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஈரோடு மாவட்டம் அந்தியூர் தாலுகா பர்கூர் மலைப்பகுதி மற்றும் சத்தியமங்கலம் தாலுகா கடம்பூர் மலைப்பகுதியில் ஏராளமான மலையாள இன மக்கள் வாழ்ந்து வருகின்றனர். கடந்த 1976ஆம் ஆண்டு அரசு ஆணைப்படி வட ஆற்காடு, தென் ஆற்காடு, திருச்சி, சேலம், நாமக்கல் ஆகிய மாவட்டங்களில் வாழ்கின்ற மலையாளி மக்கள் பழங்குடியினர் இனத்தில் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் ஈரோடு மாவட்டம் பர்கூர் மலை மற்றும் கடம்பூர் மலையில் வாழ்கின்ற மலையாளி மக்கள் பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்கப்படாமல் இருக்கிறார்கள். இது தொடர்பாக அப்பகுதி மக்கள் பழங்குடியினர் சான்றிதழ் வேண்டி பலமுறை அப்பகுதி மக்கள் விண்ணப்பித்திருந்தனர். ஆனால் மாவட்ட நிர்வாகம் இன்று வரை நடவடிக்கை எடுக்கப்படாமல் உள்ளது. இந்நிலையில் சாதி சான்றிதழ் வழங்குவது தொடர்பாக உடனடியாக ஆட்சியர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி கடம்பூர் பகுதி மலைவாழ் மலையாளி மக்கள் தங்களது பள்ளி குழந்தைகளுடன் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். பெரியார் பல்கலைக்கழகத்தில் உயர்த்தப்பட்ட தேர்வு கட்டணத்தை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்று இந்திய மாணவர் சங்கம் தமிழ்நாடு மாநில குழு கோரிக்கை விடுத்துள்ளது. சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்திற்கு இந்திய மாணவர் சங்கம் தமிழ்நாடு சேலம் மாவட்ட குழு சார்பில் பல்கலைக்கழக நிர்வாகத்திற்கு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அந்த கோரிக்கையில் கடந்த 21ஆம் தேதி அன்று திருத்தி அமைக்கப்பட்டு பல்கலைக்கழக தேர்வு கட்டண அறிவிப்பை வெளியிட்டது. அதில் இளநிலை ஒரு தாளுக்கு 85 ரூபாயாக இருந்ததை தற்போது 100 ரூபாயாக உயர்த்தியும், முதுநிலை ஒரு தாளுக்கு 150 ரூபாயாக இருந்ததை தற்போது 175 ரூபாயாகவும் உயர்த்தியுள்ளது. மேலும் பல்கலைக்கழகம் சார்ந்த அனைத்து தேர்வு கட்டணங்களையும் உயர்த்தியுள்ளது. அதனால் ஏழை எளிய மாணவர்களை பாதிக்கின்ற கட்டண உயர்வை உடனடியாக பெரியார் பல்கலைக்கழகம் திரும்பப் பெற வேண்டும் என்று இந்திய மாணவர் சங்கத்தின் சேலம் மாவட்ட குழு வலியுறுத்தியுள்ளது. விருதுநகரில் கள்ளக்குறிச்சி விஷச்சாராய மரணத்தை தடுக்க தவறிய முதலமைச்சர் ஸ்டாலின் பதவி விலக வலியுறுத்தி அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. விருதுநகரில் அதிமுக சார்பில் கள்ளக்குறிச்சி கள்ளசாராயம் உயிரிழப்பை தடுக்க தவறிய முதலமைச்சர் ஸ்டாலின் பதவி விலக வலியுறுத்தி முன்னாள் அமைச்சர் KT ராஜேந்திர பாலாஜி தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் 200க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் கலந்து கொண்டு திமுக அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர். பின்னர் ஆர்ப்பாட்டத்தில் பேசிய ராஜேந்திர பாலாஜி, தமிழ்நாட்டில் திமுக பதவியேற்ற கடந்த 3 ஆண்டுகளில் கள்ளச்சாராயம் மருந்து 80க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக குற்றம் சாட்டி பேசினார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.